அப்படிப்பட்ட இந்த சத்திய யுகத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பதால் தலைமை சித்தராகிய நாதாக்கள், அதாவது சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைமை சித்தர் என்பவர் ஸ்ரீலஸ்ரீ காக புஜண்ட பெருமான் முதலில் இங்கே அவதரித்தார். அவருடைய 37வது அவதாரமாக திருவண்ணாமலையிலே அவர் ஆசிரமத்தில் இருந்தார். ஸ்ரீ காக புஜண்ட தர்மலிங்க சுவாமிகள் ஆவார். தர்மம் தலை தோங்க குருவாக காக புஜண்ட பெருமான் அவதரித்தார். தற்போது அவர் சித்தியாகிவிட்டார். இருந்தாலும் அவருடைய தலைமையிலே இமாலய பரம்பரை என்று அவர்களுக்கு பரம்பரை என்றாலே அவருடைய சீடர்கள் தான் அவருடைய பரம்பரையாக எடுத்துக்கொள்வார். அப்ப அவர் தான் முதலில் தலைமை சித்தர் என்பது அவர் தான் முதலில் அவதரிப்பார். அவதரித்து என்னென்ன இந்த பூமியிலே மற்ற கிரகங்களிலே என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கணக்கை வரமாக வாங்கி வந்து அதை இங்கே அமைத்து வைத்து அதுவும் அவராகவே இருந்து அதை போற்றி காப்பார். அவருடைய வழியிலே இமாலய பரம்பரை என்று மிகப்பெரிய பரம்பரையானது இருக்கிறது. அவர்கள் எல்லாம் உருவாகி குருமார்களாக ஆங்காங்கே அமருவார்கள். வருங்காலத்தில் தீட்சைக்கென்று யாருக்கும் குறை இருக்காது. இது உண்மை. உண்மையான ஆன்மீகம் நிறைந்ததுதான் சத்திய யுகம். சத்தியம் என்றால் உண்மை. இப்போ அந்த உண்மையான ஆன்மீகத்திற்கென்றே அதை கற்றுக் கொடுப்பதற்கென்றே மனிதன் இதுவரை மரணத்தை மட்டும் தழுவினான். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு என்பதை கற்றுக் கொடுக்க காக புஜண்ட தலைமையில் இருக்கக்கூடிய இமாலய பரம்பரை தற்போது அவதரித்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சித்தர் பெருமக்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தையாக இருக்கலாம், தன்னுடைய மூத்தோராக இருக்கலாம். ஆக ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலை அடையக்கூடிய ஆட்கள், நிலை அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். குடும்பம் மொத்தமும் ஆகலாம், குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் மட்டும் ஆகலாம் என்பதெல்லாம் சத்தியயுகம் பிறந்த பின்பு அவர் சிவபெருமான் மீது கொண்டிருக்கும் பற்றை பொறுத்தானது. சூட்சமம் மரணமில்லா பெருவாழ்வாக இயங்கும். இப்ப நம்ம ஆன்மீகம் என்றால் முதலில் தீட்சை பெற்று மகா தியானம். ஏன் மகா தியானம் என்று அழைக்கிறோம் என்றால், தியானத்திலே 18 படிகள் இருக்கிறது. 18 படிகள், ஒரு நிலையோ 2ஆம் படியோ 3ஆம் படியோ அல்ல, 18 படிகள் இருக்கிறது. அப்ப 18 படிகள், 10 படிகளை ஒருவனால் கடக்க இயலும். 10 படிகளுக்கு பின்பு குருமார்கள் கைதூக்கி விட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு படியாக செல்லும். அதற்கு தாங்களே இறைவனை நினைந்து உணர்ந்து பாடலை பாட ஆரம்பித்து விடுவீர்கள். அதற்குள்ளாக வாசனையாக இருக்கட்டும், உபதேசமாக இருக்கட்டும், தாங்களே எழுத ஆரம்பித்து விடுவீர்கள் அதற்குள்ளாக. அப்ப குருமார்கள் படி அப்படி தூக்கி விடுவாங்க. கை தூக்கி விட்டாதான் போக முடியும். அப்ப அதுக்கு குரு நிலையடைந்த குருன்றது. நிலையடைந்து விட்டால் என்ன என்றால், தான் நான் ஜீவசமாதி ஆகிட்டேன், எனக்கு ஒரு கோபுரம் இருக்கு, எனக்கு ஒரு கோயில் இருக்குது, நான் நிலையடைஞ்சிட்டேன் அப்படின்னா, நான் கூடிய இந்த ஞான சித்தி அடையாது, நான் கூடிய இந்த 18 படிகளை கடக்காது, சிவபெருமான் உன்னை கைதூக்கி விடாது, நீ நிலையடைய இயலாது என்பதுதான். இதை முழுசா உணரணும். இப்போ வருங்காலத்திலே குருமார்கள் நிறைய இருப்பார்கள், எப்பொழுதும் இருப்பார்கள். அதனால் கண்டிப்பாக நிலையடைய முடியும் என்று நம்புங்கள். கண்டிப்பாக அடையும், அதில் மாற்று கருத்து இல்லை என்பதுதான் உண்மை. இரண்டாவதாக, நமக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உடல் தத்துவம் நமக்கு நல்லா தெரியும். தியானம் எவ்வளவோ பண்ற மூச்சு பயிற்சி கலைகள், 16 கலைகள் இருக்கிறது மூச்சு பயிற்சி. அதையெல்லாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 4 வித்தை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. பிராணாயாமம் வந்து ஒரு 16 கலை கொண்டது. ஒரு கலையை இன்னொரு கலையுடன் சேர்க்க முடியும். 8ஆம் கலையை 4ஆம் கலையோடு சேர்க்க இயலும். இப்படி ஒவ்வொரு கலையும் ஒவ்வொன்றோடு சேர்த்து செய்தால் என்ன ஆகும் என்பது அளவுக்கு பிராணாயாம பயிற்சி என்பதை நாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் அஷ்டமகா சித்திகள் பெறுவதற்கு நமக்கு கைகூடி வரும். இதெல்லாம் குருமார்கள் இருந்தால்தான் அதை நாம் உணர முடியும், அதை செய்ய முடியும். அப்ப இந்த பிராணாயாம சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியிலே இந்த சித்தியானது நாம் சித்தி பெற்றோம் என்றால் நமக்கு நினைத்ததெல்லாம் கைகூடி வரும்.